बंदे हैं हम उसके, हम पे किसका जोर, उम्मीदों के सूरज निकले चारों ओर. இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு அம்மாவுக்கு வந்து கால் இல்லை, இருந்தாலும் அவங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வந்து ரோட்டில் வந்து தவழ்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் நான் நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போகிறப்ப வந்து என்னென்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து ஒரு அம்மா அப்பா வந்து அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைங்க வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அது கிட்டத்தட்ட டிப்பிக்கலாக இருக்கும், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. நான் இத்தனை கண்ட்ரிஸ் போனதுக்கப்புறமும் நான் இந்தியாவில் வந்து 1000 குறை குற்றைகள் இருக்கும், கரப்ஷன் இருக்கும், பொல்யூஷன் இருக்கும், எதுனாலும் இருக்கும். ஆனால் மாசு மறுவு இல்லாத ஒரு அன்பு கிடைக்கிற ஒரு இடம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்க. ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல துணி இருக்காது, ஆனால் நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஓட்ட செருப்பை போட்டிருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல செருப்பு எடுத்து கொடுக்கணும், நம்ம லைஃப்பில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அவங்கள விட நம்ம எப்போவுமே அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள விட நம்ம எப்போவுமே சொகுசாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள விட நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கணுன்றதுக்காக அவங்க லைஃபே தியாகம் பண்ணுவாங்க. இது வந்து இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு சைனாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு கண்ட்ரிலையும் வந்து இதுமாரி நான் ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் பிறந்ததுலேருந்து நிறைய பரிமாணம் இருப்போங்க. நம்ம குழந்தையிலேருந்து வளர்ந்து டீனேஜ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், ஒரு ஃபேமிலி இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கும் வயசாகும், நம்மளும் இறப்போம். ஆனால் இந்த த்ரூ அவுட் த ஜேர்னியில் வந்து நம்ம எத்தனையோ பேர் சந்திப்போம். நம்ம கூட வந்து கம்பெனியாக இருப்பாங்க, நம்ம ஒய்ஃபாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், காலேஜில் டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம சந்திப்போம். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆச்சுன்னா நம்மளை வந்து பழகுவாங்க. ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லைனாலும் சரி, நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு உபயோகம் இல்லாட்டாலும் சரி, நம்ம மேலே 1000 குறை இருந்தாலும் சரி, ஒரு மாசு மறு இல்லாத ஒரு அன்பு கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தாங்க. அதனால வந்து நம்ம அவங்க இருக்கிறப்ப அவங்களோட அருமை தெரியறதில்ல. போனதுக்கப்புறம் எவ்வளோ ஏங்கினாலும் திரும்ப கிடைக்கவும் போகிறதில்ல. உங்களை சின்ன வயசில் கொஞ்சினவங்க வந்து நீங்கள் 50 வயசானாலும் அவங்க கண்ணுக்கு குழந்தையாக தெரிகிற ஒரே ஒரு ஜீவன் உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் நீங்கள் திரும்ப குழந்தையாக தெரிவிங்க. ஸோ அதனால் திங்க் அபவுட் இட். ஸோ உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா யூஆர் லக்கி. ஸோ